குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ் வந்து பிலாசபி ஆஃப் யோகா. நம்மளுடைய டிப்ளமோ நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், அதே மாதிரி பேச்சுலர்ஸ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், இது ரெண்டுலையுமே வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த பிலாசபி ஆஃப் யோகா அப்படின்றது. இதை முழுமையாக நாம் வந்து கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்மளால வந்து முறையான ஒரு யோக சிகிச்சையை முறையாக பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால இன்றைய வகுப்பை வந்து முழுமையாக கவனத்தோட உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்றவாறு நல்லா எளிதாக ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிலாசபி ஆஃப் யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுடைய ஆள் மனதில் பதிகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பயிற்சி நிலைகள்ல நீங்க வந்து பிறருக்கு இதை எளிமையாக கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ பவர் பாயிண்ட் ஸ்லைடை ஷேர் பண்றேன். ஸோ யோகா த பிலாசபி அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ இந்த யோகால இருக்கக்கூடிய பிலாசபி அப்படின்றது என்ன, இதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றத பற்றிய முழுமையான விளக்கமாக நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. ஓகே, ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சிஒய்பி அப்படின்றது காமன் யோகா புரோட்டோகால். இந்த யோகா அப்படின்றத வந்து நம்ம என்ன ஒரு புரோட்டோகால் நம்ம பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான பூர்வமாக சயின்டிபிக்கலி டிசைன்டு, மிகவும் வந்து ப்ரூவன் பிராக்டிஸ், செய்வதனால நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக ஒரு ஆராய்ச்சியின் மூலியமாக அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பே வந்து இதை வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா சயின்ஸ் அவங்களோட இணைந்து இதை வந்து ஒரு ஃபார்முலேஷனாக ஒரு சிஒய்பி ஒரு புரோட்டோகாலாக வெளியிடுறாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 சூக்ஷ்ம வியாயாம பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூக்ஷ்ம வியாயாம பிராக்டிஸ் அப்படின்னா வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். ரெண்டாவது வந்து யோகாசனாஸ், போஸ்டர்ஸ், நம்ம பாடி போஸ்டர்ஸ் வச்சு நம்ம ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கொடுத்து பாடியில வந்து ஒரு எனர்ஜி லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கூடியது. மூன்றாவதாக கிரியாஸ். நான்காவதாக பாத்தீங்கன்னா பிராணாயாமாஸ், பிரீத்திங் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். இந்த கிரியாஸ் வந்து சத்கர்மா, இது எல்லாமே வந்து யோகாசனத்துல வரக்கூடிய கிரியாஸ் அதுல வரும். மெடிடேஷன் அப்படின்றது வந்து தியானம். அடுத்து வந்து என்டையர் பிராக்டிஸுமே வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும் இதுல மொத்தமாக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 1 hour பிராக்டிஸாக இது வந்து இருக்கும். இது முறையாக வந்து இந்த யோக பயிற்சிகள் செய்தால் மட்டுமே நம்மளால வந்து பிறருக்கு இதை முறையாக முழுமையாக கொடுக்க முடியும். ரைட்டு. இப்ப ஏன் இன்றைய காலகட்டங்கள்ல இந்த யோகா அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல ஒரு 2021 போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகளவில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயின் தாக்கம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றோம், பேண்டமிக் அப்படின்னு சொல்றோம். சோ பேண்டமிக் அப்படின்றது உலகம் பூராவும் தோன்றிய மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு உயிர்கொல்லி நோயாக பரவக்கூடிய ஒரு நோயாக அந்த கொரோனா அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 17,67,00,000 கோடி மக்கள் வந்து உலகளவில் வந்து பாதிக்கப்பட்டார்கள். அதுல இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா 2.95 கோடி மக்கள் வந்து பாதிப்படைந்தார்கள். இறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல 38.18 லட்சம் பேர் இறந்தாங்க கொரோனால. இந்தியால மாத்திரமே 3.75 லட்சம் பேர் வந்து இறந்தாங்க இந்த கொரோனால. சரி, இது வந்து இதோட நின்று விட போகிறதா இந்த இறப்பு சதவீதம், இந்த நோய் தாக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்வியாக கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது ஒன்று மட்டுமே காரணம் கிடையாது இறப்பிற்கு. இதையும் தாண்டி பிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுல எத்தனையோ சைலண்ட் கில்லர்ஸ் இன்னைக்கு வந்து இருந்துட்டு உலகத்துல. சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபலி 5.5 crores. சோ பிற நோய்கள் தாக்கம், பிற நோய் தாக்கத்தின் இறப்பு சதவீதம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் அடிப்படையில சோ பிற இறப்பு சதவீதம், பிற நோய் தாக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இது பூராமே சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா 4.5 crores
ஸோ 4.5 crores இறப்பு, அதாவது 4.5 கோடி இறப்புகள் வந்து உலகளாவில், 5.5 கோடி உலகளாவில் வந்து 2019. இப்ப கொரோனா மட்டும்தான் இறப்புகளுக்கு முக்கிய காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிற நோய்களும் இருக்கிறது. இது வந்து வாழ்வியல் நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இது எல்லாமே சைலண்ட் கில்லர்ஸ், சத்தம் இல்லாம வந்து நம்மளுடைய உயிரை வந்து எடுத்து செல்லக்கூடிய நோய்களாக பட்டியலிடப்பட்டது. இது வந்து 2019 பாத்தீங்க அப்படின்னா குளோபலி 5.5 கோடி மக்கள் வந்து இந்த மாதிரி சைலண்ட் கில்லர்ஸ் டிசீஸ்ல இறந்தாங்க. 4.5 கோடி மக்கள்கள் சில பிற நோய்கள் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாழ்வியல் நோய்கள் அதுல பட்டியலிடப்படுகிறது. இது சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2019 பாத்தீங்கன்னா 5.5 கோடி மக்கள் வந்து உலகளவில் வந்து இந்த வாழ்வியல் நோய்கள் காரணமாக, தாக்கத்தின் காரணமாக வந்து இறப்பை சந்திக்க நேரிட்டது. சோ இவை எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து தவிர்ப்பதற்கு ஒரே வழி வந்து முறையான ஒரு வாழ்க்கை முறை. இந்த முறையான வாழ்க்கை முறைய சொல்லிக் கொடுப்பதுதான் வந்து யோகா அப்படின்றது. சோ யோகா அப்படின்றது வெறுமனையாக உடற்பயிற்சி மட்டும் கிடையாது. இது மொத்தமாக ஒரு ஓவராலா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இதை வந்து உள்ளடக்கியது தான் இந்த யோகாசனா அப்படின்ற யோக சூத்ரா அப்படின்றதுக்கு முன்பாக இதை மொத்தமாக உள்ளடக்கிய ஒரு கோப்பாக இதை பார்ப்போமே ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். நம்மளுடைய வாழ்வியல் மேம்பாடுக்காக வாழும் காலங்களில் நாம் நல்ல ஒரு உயிர்நிலைகளில், நல்ல ஒரு உடல்நிலைகளில், நல்ல ஒரு மனோநிலைகளில் வாழ்வதற்கான ஒரு முக்கிய பயிற்சி ஆகும். சோ இதை பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு மெக்கானிக்கலா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கிடையாது. நீங்களா இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ற மாதிரி கிடையாது. ஜிம்ல போய் பண்றோமோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியான ஒரு பயிற்சி, வாழ்வியல் பயிற்சி. இதுல நான் சொன்ன மாதிரி மனம், உடல், உயிர் மூன்றுமே அடங்கும். இதைத்தான் வந்து என்ன சொல்றோம்னா அத்தியாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த பிராக்டிஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ அத்தியாத்மா அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தியாத்மானா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இது மூணுக்கும் சேர்த்தது. சோ இதுல எப்படி கொண்டுறாங்க அப்படின்னா பாடி, பிராணா அண்ட் மைண்ட். இந்த உயிர் அப்படின்னு சொல்றது இந்த பிராணா முக்கியமாக. இது மூணையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடியதுதான் இந்த அத்தியாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகா ஆசனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். சரிங்களா? ஓகே. இப்ப பிசிக்கலாவும், பிசியலாஜிக்கலாவும், ஸ்பிரிச்சுவலாவும் நாம் வந்து இந்த ஒரு பயிற்சியை உணர்வு பூர்வமாக செய்யும் போது நமக்குள்ள ஒருநிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோஆர்டினேஷன் ஏற்படும். இந்த கோஆர்டினேஷன் வந்து எதன் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் விடக்கூடிய அப்படின்னா பிராணன் வந்து நெட்டு கட் ஆகிட்டே இருக்கு. ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பிராணா வந்து நம்மளுடைய உடலினுடைய பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கும் பட்சத்துல பாடிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் பாத்தீங்களா, இது வந்து சீராக நடைபெறும். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், கோஆர்டினேஷன் தட் லீட்ஸ் டு ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். கோஆர்டினேஷன்னா ஒருநிலைப்படக்கூடியது. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் அனைத்துமே ஒருநிலைப்படக்கூடியது. ஸோ கோஆர்டினேஷன் இதன் மூலியமாக சமநிலைப்படுதல் அப்படின்றது உடலில் ஏற்படும். இதைத்தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சமநிலைப்படுதல்ன்றது வந்து உங்களுடைய உடல் சமநிலைக்கு வரணும், உங்களுடைய மனம் சமநிலைக்கு வரணும், உங்களுடைய பிராணன் சமநிலைக்கு வரணும். ஸோ இதுவே ஒரு சமநிலையான உயிரோட்டத்தை ஒரு உடலுக்கு கொடுக்கும். அப்ப இதை நீங்க செய்யும் போது அளவுக்கு அதிகமாக உங்களை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுல எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா வெறித்தனமா செய்யறாங்க எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இங்க யோகாசனத்துல பண்ணக்கூடாது. இது மிகவும் ஒரு மென்மையான ஒரு பயிற்சியாக இருக்கும். மனதிற்கும் உடலுக்கும் இதமளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இதை நாம செய்ய வேண்டும். முக்கியமாக இதுதான் வந்து நம்ம பிராக்டிஷனர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப முக்கியமாக வந்து என்ஜாய் பண்ணணும். இந்த பயிற்சியை வந்து நீங்க எளிதாக, இனிமையாக, மனதோடு ஒப்பி இல்லையா, அதுல வந்து மிகவும் ஒரு
நல்ல ஒரு உன்னதமான நிலைகளை நீங்க உணர்ந்து செய்யணும். இதுல ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா இது வந்து ஒவ்வாமையை உடலில் வந்து பலவேறு தாக்கங்களோடு வெளிப்படுத்தும். சோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னா ஒவ்வொரு உடலுமே வந்து தனித்தன்மை வாய்ந்தது. எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எல்லாருனாலையும் பெண்ட் பண்ண முடியாது. எல்லாருனாலையும் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு உடலும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து இதுல வளைவு நெளிவுகளோடு நீங்கள் வந்து இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். சரிங்களா? அப்ப பிறரோடு இதை போட்டி மனப்பான்மையோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து பக்க விளைவை உண்டாகும். அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்றோம். ஸ்திரமாக சுகமாக செய்ய வேண்டும் ஆசனத்தை. அப்ப ஆசனத்தினை செய்யும் போது ஒவ்வொரு முறை நீங்க வந்து அமரும் போது எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ஒரு சுகமான அனுபவமாக இந்த ஆசனங்கள் இருந்தால் மட்டுமே ஸ்திரமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசனத்தையும் பயிற்சி செய்ய முடியும். முக்கியமாக ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இதை முதல் முறையாக நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம். ஜாயிண்ட்ல, பாடியில, மசில்ஸ்ல இதுலலாம் வந்து சின்ன சின்ன வலிகள் வந்து ஏற்படலாம். இது வந்து இயற்கை. சோ இதுக்கு நீங்க நிறைய வந்து என்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெயின் ரிலீவிங் ஆயில் ஏதாவது அந்த இடத்துல வலி ஏற்படக்கூடிய அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா வந்தீங்கன்னா இது நாளடைவில் பழக்கம் அடைந்து விடும். அப்ப பயிற்சின்றது நீங்க வந்து ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது நாளடைவில் உங்களுக்கு பழக்கமாகிவிடும். திடீரென்று செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அங்கங்க புடிப்பு ஏற்படும், வலி ஏற்படும். அதனால இதை வந்து ரெகுலரா நீங்க செய்ய கத்துக்கணும், முறையாக செய்ய கத்துக்கணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல சின்ன சின்ன வலிகள் எல்லாம் ஏற்பட்டாலுமே அதை நீங்க பொருட்படுத்தாமல் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணி அந்த இதை நீங்க சூத்தனிங் எஃபெக்டை வந்து பாடிக்கு கொடுத்துட்டீங்கன்னா பாடி ஈஸிலி இட் வில் கோஆர்டினேட் வித் யூ. அடுத்ததாக நாள்பட்ட வியாதிகளில் இருப்பவர்கள், சரிங்களா, ஆபரேஷன் சர்ஜரி பண்ணவங்க, பிளேட் வச்சவங்க, இந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் ஏற்கனவே உள்ளடக்கி ஒரு ஆபரேஷன் இந்த மாதிரி ப்ரொசீஜருக்குள்ள போனவங்க, நாள்பட்ட வியாதியஸ்தர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆசனங்கள் செய்யணும், யோகா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு முறையான ஒரு பயிற்சியாளரின் கண் பார்வைக்கு கீழ் தான் இவங்க வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும். சோ இப்ப நம்ம சொன்னது எல்லாமே முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிஷனர்ஸ். ஓகே, இப்ப அடுத்த ஸ்லைட் மாத்துறேன். இப்ப நிலைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த யோகாசனத்தை நாம் பயிற்சி செய்து நாம் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை அப்படின்றது வந்து இந்த வாழ்க்கையில நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்மளுடைய உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட், பிராணா, இது மூன்றும் இணையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது வந்து மெடிடேஷன், பிராணாயாமா, யோகாசனா, சூக்ஷ்ம வியாயாமா அப்படின்னு சொல்லி பல இதுல இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இது முறையாக எந்த நிலைகள்ல எப்படி செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப முதல் நிலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்ம வியாயாமா அப்படின்றது. அப்ப சூக்ஷ்ம வியாயாமானா என்ன அப்படின்னா பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நல்ல பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், யோகாசனம் செய்ய ஆரம்பிக்கணும். சோ இந்த சூக்ஷ்ம வியாயாமங்களுடைய முதல் படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாம பாடியை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. சோ இதை ஒரு பயிற்சியாகவே நீங்க முறையாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இததான் வந்து பவன் முக்தாசனம் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முந்தைய வகுப்புகள்ல ஒரு சில மாணவர்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பவன் முக்தாசனத்துல ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போகலாம். சோ அடிப்படையாக பவன் முக்தாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸுமே வந்து ரிலாக்ஸா வர்றதுக்கு நாம பயிற்சி கொடுப்போம். சோ இந்த சூக்ஷ்ம வியாயாமாவை முதல் நிலைகள்ல நீங்க கற்றுக்கொண்டு இதை முடித்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம், யோகாசனம் செய்யலாம். யோகாசனம் செய்து முடித்த பிறகு நீங்க என்ன பண்ணணும், பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். பிராணாயாமா முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தியானம் செய்ய வேண்டும். இது செஞ்சீங்கன்னா இதுதான் முழுமையாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய யோகாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். சோ ஒவ்வொரு செயலிக்கும் நீங்க இடையே வந்து ஒரு சின்ன கேப் கொடுக்கணும், ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ரெஸ்ட் இல்லாம நீங்க அடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ அங்கங்க எங்கெங்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ணணுமோ அங்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு நிதானமாக நீங்க அதை செய்யணும். இதை செய்யும் போது எம்டி ஸ்டமக்ல தான் நீங்க செய்யணும், ஃபுல் ஸ்டமக்ல செய்யக்கூடாது. சரிங்களா? சோ இத எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரிப்பீட்டடா திரும்பி திரும்பி பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதுல ஒரு மாஸ்டரி ஸ்கில்ல உங்களால அட்டைன் பண்ண முடியும்.
ஓகே, இப்ப யோகானா என்ன, ஏன் யோகா பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். சரி, இப்ப யோகான்றத பல்வேறு தரப்பினர் பல்வேறு நூல்கள்ல வந்து பல்வேறு ஆசான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக. வேதத்தில் குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னா யோக தர்ஷனா அப்படின்றது. இது ஒரு 6 தர்ஷனாஸ்ன்றது வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலத்துல. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குருமார்கள் வந்து மனித சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்தி அவங்களுடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வந்து உடல் ரீதியாக, மனோரீதியாக, உயிர் ரீதியாக மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நூல்களாக அன்று வந்து வகுக்கப்பட்ட இந்த வகுப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். சோ அதுல வேத வேத பள்ளிகள் சொல்லக்கூடியது யோக தர்ஷனா அப்படின்றது. இப்ப 6 தர்ஷனத்துல இது ஒரு தர்ஷனா. இது வந்து இதனுடைய பிலாசபி என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, அகிலமும் நானே, தத்துவம் அஷி, சிவோகம் அப்படின்னா ஆதியும் நானே அந்தமும் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாமை ஈடுபடுத்தி நம் பயிற்சி நிலைகளுக்குள் செல்வதன் மூலியமாக இந்நிலையை அடைந்தோம். அடுத்து பகவத்கீதாலையும் யோகாவை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்ப பகவத்கீதையில சொல்லி இருக்கப்பட்ட குறிப்பின்படி பாத்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து போருக்கு செல்வதற்கு முன்பாக உடலை நன்றாக வலுப்படுத்தி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இல்லையா உயிர்நிலைகளில் நல்ல ஒரு ஒரு மேலோங்கி இருந்தால் மட்டுமே வந்து தன் நிலைகளில் வந்து பெரிய 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 எதிராளிகளை வந்து வெல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணாபதேசத்துல அர்ஜுனரை வந்து என்ன பண்ண சொல்றாரு, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்றாரு. அப்ப 101 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்து அர்ஜுனர் வந்து போருக்கே போறாரு அப்படின்ற குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்ரால வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இத வந்து என்ன சொல்லுவோம்னா யோகாசி சித்த விருத்த நிரோதா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுவே வந்து சகல நிவாரணியாக உடல், மனம், ஆயுள் மற்றும் உயிருக்கு ஒரு ஒரு சஞ்சீவனியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றோம். ஸ்தவாங்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல எடுக்கப்பட்டது. அடுத்து வந்து ஹதயோகா பிரதிபிகா அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரணயாமனே யுக்தேனே சர்வரோக கஷயோ பகவே அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு 500 வருடத்திற்கு முந்தையது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரேந்த சம்ஹிதா அப்படின்னு சொல்றோம். சோ கரேந்த சம்ஹிதா இதுல வந்து யோகாசனத்தினுடைய சிறப்புகளை பத்தி விவரிக்கிறாங்க. சோ இதுல எல்லாத்திலையுமே மிகவும் முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நாம பண்றது பதஞ்சலி யோக சூத்ரா. சரிங்களா, எல்லா வேதத்திலையும் இது குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே நாம் வந்து இன்று பயிற்சியில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 2500 வருடத்துக்கு பழமை வாய்ந்த பதஞ்சலி யோக சூத்ரா. சோ இப்ப தர்ஷனாஸ் நம்ம சொன்னோம் ஸ்கூல்ஸ் இல்லையா. அப்ப இந்த ஸ்கூல்ஸ் என்னென்ன, இந்த 6 பள்ளிகள் எது அப்படின்றத தெரியும். ஒண்ணு வந்து சங்கிய சூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளி. இந்த சங்கிய சூத்ராவுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தர், ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கபிலா. சரிங்களா, இவங்களுடைய இது என்ன அப்படின்னா மெட்டாபிசிக்கல் கொஸ்டின்ஸ் ஆஃப் த லைஃப் இஸ் அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், சரிங்களா, அவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், எப்படி வந்து உயிர்களை வந்து பிரபஞ்சத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்நிலைகளோடு தொடர்பில் இருந்து எந்த மாதிரி பரிவர்த்தனையில் ஆற்றலை எடுத்து செல்கிறது அப்படின்றத பத்தின ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கிய சூத்ரால கபிலா வந்து சொல்றாரு. இதுல மிகவும் முக்கியமாக அவர் என்ன சொல்றாருன்னா 2 விதமான ஆற்றலை பற்றி சொல்கிறார். ஒண்ணு வந்து பிரகிருதி அப்படின்றாரு, இன்னொன்னு வந்து புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பிரகிருதி அப்படின்றது வந்து எட்டர்னல், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. அதுதான் வந்து என்ன சொல்றாரு, இயற்கை மற்றும் மேட்டர், ஆட்டம்ஸ் இதெல்லாமே, மாலிகூல்ஸ் இதெல்லாமே இயற்கை. இது வந்து இன்ஃபினிட், எட்டர்னல், பிரபஞ்சம் எங்கும் இருக்கிறது இல்லையா. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது வந்து உண்மை 100க்கு 100 கபிலர் அவர் சொல்லக்கூடியதன்படி பிரகிருதி அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் இட்டர்னல். ரெண்டாவது வந்து புருக்ஷா அப்படின்னு சொல்றாரு. புருக்ஷான்றது வந்து டிரான்சிட்டரினா நிலை மாறும் தன்மை கொண்ட இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸ்பிரிட், இந்த உடலுக்குள்ள ஒரு உயிரோட்டமிக்க ஒரு ஆற்றல் வந்து சுழற்சி பெற்று வருவதனால் உணர்தல் அப்படின்ற ஒன்னின் மூலயமாக நிறைய செயல்கள் கர்மா அப்படின்றது நடக்கிறது. இது டியூ டு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழிவற்றது பிரகிருதி. அப்ப அழிவு நிலைகளில் பல்வேறு பரிணாமங்களை சந்திக்கக்கூடியதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய புருக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிட்
இல்லையா? உடல் இருக்கும் வரைக்கும் இந்த ஸ்பிரிட் இருக்கும். உடல் அழிந்த பிறகு இந்த ஸ்பிரிட் வந்து அந்த உடலை விட்டு சென்று விடும். இதை பற்றி சொல்லக்கூடியதான் சங்கிய சூத்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து யோக சூத்ரா. பதஞ்சலி வந்து என்ன சொல்றாருன்னா, இதை வந்து 8 கால்களாக வந்து பிரிக்கிறார். 8 லிம்ஸ் ஆஃப் யோகா இஸ் பதஞ்சலி யோக சூத்ரா அப்படின்னு. இதுல முதல் 4 வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யமா, நியாமா, ஆசனா, பிரணாயாமா அப்படின்னு சொல்றாரு. யமா அப்படின்னா எந்த மாதிரி கர்மாக்கள் அதுல இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், வாழ்வியல் வாழும் நெறிதல் அப்படின்றதுல எந்த மாதிரி இதுல இருந்து நாம் வந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து முக்கியமாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. யமா அப்படின்றது யோகிக் பிராக்டிஸ், யோகிக் லிவிங் அப்படின்றது. சோ எந்தெந்த மாதிரி கர்மா செய்யக்கூடாது, எந்தெந்த மாதிரி விஷயங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படின்றது, துஷ்ட காரியங்கள் செய்யாமல் விலகி இருக்க வேண்டும் அப்படின்றது இதுல குறிப்பிடப்பட்டது யமா அப்படின்றது. நியாமா அப்படின்றது நியாயமாறா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. நியாமா அப்படின்றது இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது, உள்ளுக்குள்ள என்ன மாதிரி கருத்துருவோடு நாம் உருவகம் பெறுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த காரியங்கள் இப்ப குறிப்பிட்ட நேரத்துல நான் செய்வேன், இது நேரம் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைகளில் என்னை நான் வளர்த்துக் கொள்வேன், உயிர்நிலைகளில் அப்படின்னு சொல்றதுதான் நியாமா அப்படின்றது. அடுத்து ஆசனா. ஆசனான்றது மனதிற்கு மட்டும் நாம் வந்து யமாவையும் நியாமையும் நிர்வகித்துக் கொண்டு உடலை தவற விட்டு விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஆசனா கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து போஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இந்த போஸ்டர்ஸ் மாற்றம் இல்லையா, நிலை அப்படின்றோம் பாத்தீங்களா, இதைத்தான் வந்து போஸ்டர் வந்து நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலை எடுத்தல் அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணாயாமம். பிரணாயாமன்றது மூச்சு சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு பயிற்சியின் மூலியமாக உடலில் உள்ள ஆற்றலை என்ன பண்றது அப்படின்னா சமநிலைப்படுத்தி நல்ல நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. சோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த முதல் 4யுமே ஸ்துல பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்துலம் அப்படின்றது பிசிக்கல் பாடி, பிசிக்கல் பாடிக்கான ஒரு பிராக்டிஸ். இந்த யமா, நியாமா, ஆசனா, பிரணாயாமா இந்த 4மே. அடுத்த 4 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூட்சம சரீரம் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத இருக்கு பாத்தீங்களா, சூட்சம சரீரத்திற்கான பயிற்சி, அதாவது சப்டில் இன்னர் ஸ்டேட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசி 4 அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரத்யாஹரா. பிரத்யாஹரான்னா நம்முடைய உணர்வு நிலைகள்ல இருந்து முழுமையாக நம்மை விலக்கி கொண்டு இருத்தல், அதுதான் வந்து பிரத்யாஹரா அப்படின்னு சொல்றோம். பிரத்யாஹரா. பிரத்யாஹராக்கு அடுத்து தாரணா. தாரணான்றது முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்றது, நாம் செய்யக்கூடிய செயல்களில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் கவனச்சிதைவு இல்லாமல் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலைகளை தான் தாரணா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியானம். தியானம் அப்படின்றது கண்டம்ப்ளேஷன், உறுதித்தன்மையோடு மனதில் வந்து மிகவும் நிலைத்த ஒரு நிலையில் என்றென்றும் உயர்ந்த நிலைகளில் நம்மை வந்து சிறு கவனச்சிதைவு கூட இல்லாம உயர்ந்த ஒரு எண்ணலைகளை உள்ளடக்கி நம்முடைய ஸ்பிரிட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, உள்ளார்ந்த அந்த ஆன்மாவின் வளர்ச்சிக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த தியானம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக சமாதி அப்படின்னு சொல்றோம். இந்த சமாதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதி நிலை அப்படின்னா வந்து இறந்து போறது சமாதி நிலை இல்லை. சமாதி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக ஒன்றாக நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை கலைத்து அதனோடு ஒன்றாக கலந்த ஒரு நிலையை நாம் செல்வதுதான் வந்து இந்த ஒன்னஸ் அப்படின்ற இந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்றது. இன்டகிரேஷன், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இல்லையா, பூன் புழு புருட்சி எல்லாமே, செடி கொடி எல்லாத்துக்குள்ளயுமே வந்து நம் அணுவாக நாம் அனைவரும் கலந்து இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு நிலைப்பட்ட அந்த ஒரு எண்ணத்தை தான் வந்து என்ன சொல்றாங்க, சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் யோக சூத்ரால சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, பதஞ்சலியினுடைய இந்த 8 லிம்ஸ் ஆஃப் யோகா பிராக்டிஸ் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியாய சூத்ரா அப்படின்றது கௌதம புத்தர் கொடுத்தது. மோக்ஷாவை வந்து உண்மையிலேயே நம்முடைய அறிவு நிலைகளில் இதன் மூலியமாகத்தான் நாம் அடையணும். மோக்ஷா அப்படின்றது என்ன, லிபரேஷன் இல்லையா. அந்த லிபரேஷன் எப்படி நம்முடைய உண்மையான அறிவின் மூலியமாக, அனுபவ அறிவின் மூலியமாக பெற வேண்டும் அப்படின்றத கௌதம புத்தர் வந்து எதுல சொல்லியிருக்காரு, நியாய சூத்ரா அப்படின்றதுல சொல்லியிருக்காரு. அடுத்து 4வதாக பாத்தீங்கன்னா வைசேஷிக சூத்ரா அப்படின்றது கனபாஸ்தா அப்படின்றவரு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோட்சம் அப்படின்றது நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான கர்மாவில் இருந்து விலகி இருத்தல் அப்படின்றதுதான் மோட்சம் இல்லையா. ஒரு உலகத்துல இருந்து பூலோகத்துல இருந்து மற்றொரு உலகத்துக்கு இறந்து மீண்டும் பிறவி தங்க போகக்கூடிய ஒரு பயணமாக அதை பார்க்கக்கூடாது. மோட்சம் அப்படின்றது இந்த கர்மாக்கள் அப்படின்றது ஆக்ஷன், நம் உடல் மனம் சார்ந்து
நாம் வெளியே வெளிப்படுத்தக்கூடிய இந்த செயல்கள் அனைத்திலிருந்து விலகி இருத்தல், இதைத்தான் வந்து மோட்சம் அப்படின்றது, சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கனபாஸ்கா அப்படின்றவரு சொல்றாரு. அடுத்து மீமாம்ச சூத்ரா அப்படின்றது, இது ஜாமினி அப்படின்ற ஒரு ஆத்தர், அவர் தான் இந்த ஸ்கூலுக்கு மிக முக்கியமாக ஃபவுண்டராக இருக்கிறாரு. சோ இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தைக்குமே வந்து உயிர் உண்டு. சோ அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை வந்து வெளிப்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமையும் அப்படின்றாங்க. சோ இவங்க அதிகமாக நம்புவது இந்த மந்திரங்கள், உச்சாடனைகள் இல்லையா, இதெல்லாமே. அப்ப முதல் முறையாக இந்த பிரீஸ்ட்லி கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூசாரிகள் இல்லையா, நம்பூதிரிகள் இல்லையா, பிரீஸ்ட்ஸ், இவங்க எல்லாம் வெளியில வந்தது ஒரு இவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகளை விதித்துக் கொண்டு இந்த மந்திர உச்சாடனைகளை வைத்துக்கொண்டு நாம் மேம்பட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தவங்க தான் இந்த மீமாம்ச சூத்ராவை கடைபிடிக்கக்கூடிய ஜாமினி அப்படின்ற ஒரு டிசெண்டன்ஸ். அடுத்து ஆறாவதாக இருக்கக்கூடியது பிரம்மசூத்ரா. இந்த பிரம்மசூத்ராக்கு வேற ஒரு பேர் உண்டு, வேதாந்த சூத்ரா அப்படின்னு சொல்லுவோம். வேத வியாசியர் வந்து எழுதுனதுதான் இந்த இது எல்லாமே. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மெட்டாபிசிக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுறாரு. மெட்டாபிசிக்ஸ்ல இருந்து, பிரபஞ்சத்துல இருந்து, அண்டத்துல இருந்து, அது தோன்றி இது தோன்றி, அதை பத்தி அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, உனக்கு மேலே ஒரு உயரிய சக்தி உண்டு, அதுவே மகாசக்தி, அதுவே நம்மை தோற்றுவித்த சக்தி, அதுவே கடவுள் அப்படின்றத சொல்லி முடிச்சிடுறாரு. சோ பிரம்மசூத்ரால கொடுக்கப்பட்டது எல்லாமே இக்னோர்டு மெட்டாபிசிக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற காட் அப்படின்ற நமக்கு மேல ஒரு உயரிய சக்தி இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்ஷனாஸ். இப்ப அஷ்டாங்க யோகா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம செய்யக்கூடியது அஷ்டாங்க யோகா. சோ இந்த அஷ்டாங்க யோகா அப்படின்றதுதான் பதஞ்சலி அவருடைய யோக சூத்ராஸ்ல வரக்கூடியது. சோ இது என்னென்ன அப்படின்னா, யாமா, நியாமா, ஆசனா, பிரணாயாமா, பிரத்யாகரா, தாரணா, தியானா அண்ட் சமாதி அப்படின்ற 8 கால்கள், 8 limbs இல்லையா. அப்ப யாமா அப்படின்றது அஹிம்ச சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்கிரகா அப்படின்றதுதான் யாமா. அதாவது அஹிம்ச சத்தியா அப்படின்னா சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், அஹிம்சை முறையில் வாழ வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அபரிக்கிரகா அப்படின்றது உலகளாவில் நாம் ஒன்றோடு ஒன்றாக கலந்த நிலைகளில் நாம் இந்த நிலைகளை உணர்தல் வேண்டும். இதுதான் யாமா. நியாமா அப்படின்றது சோச்ச சந்தோஷ தபஸ்வதாய ஈஸ்வரனாய பிராணிதானா சொல்லி சொல்லுவோம். அதாவது என் நிலைகளிலும் நாம் வந்து உருப்பெற்று நம்முடைய பயிற்சி நிலைகளில், நாம் வாழ்வியல் முறைகளில் நாம் வாழ்ந்த போதும் நமக்கென்ற ஒரு வழிமுறைகளில் நியாயமான விதிமுறைகளோடு வாழ்க்கையை வாழ்ந்து ஈஸ்வர பிரணிதனா அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநிலைகளில் நாம் ஒருங்கிணைய வேண்டும். இதுதான் வந்து நியாமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஆசனா, பிசிக்கல் போஸ்டர்ஸ் இல்லையா, பாடியில நம்ம பிளெக்சிபிலிட்டியை கொண்டு வரக்கூடிய இந்த பிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், இதன் மூலியமாக இந்த எனர்ஜி ஃப்ளோவை பாடி ஃபுல்லாக கொண்டு வர்றது இந்த ஆசனாஸ், பிசிக்கல் எக்ஸசைசஸ் மாதிரி நம்ம பண்ணக்கூடிய போஸ்டரல் கரெக்ஷன்ஸ். நிறைய போஸ்டர்ஸ்ல நம்ம வந்து இருந்து நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஃப்ளோவை வந்து உள்ள சீர்படுத்தக்கூடிய பயிற்சி. அடுத்து பிராணாயாமா, பிரீதிங் எக்ஸசைஸ் இல்லையா. அடுத்து பிரத்யாகரா அப்படின்றது ஃபோக்கஸிங் இன்வர்ட்ஸ், உள்நோக்கி நம்முடைய ஆழ்ந்த ஆன்மாவை உள்நோக்கி பயணம் செய்து பார்த்தல் தான் வந்து இந்த பிரத்யாகரா. ஃபோக்கஸிங் இன்வர்ட்ஸ், உள்ளுக்குள் கவனி, உன்னுடைய ஸ்பிரிட் என்ன சொல்லுது, உன்னுடைய சோல் என்ன சொல்லுது, உன் பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்றது என்றைக்காவது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுவே பிரத்யாகரா. அடுத்து தாரணா அப்படின்றது கான்சென்ட்ரேஷன், கவனம் செலுத்தி உள்நோக்கி பயணித்து செல்வது பெருசல்ல, உள்நோக்கி பயணித்து சென்ற பிறகு கவனம் முழுமையாக உனக்கு அந்த பயணத்தில் உள்நோக்கிய பயணத்தில் இருக்க வேண்டும். கான்சென்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கொண்டே நீங்க என்ன பண்ணணும், மெடிடேஷன், தவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தியானா அப்படின்ற தவம் செய்யும். ஸோ இந்த தவம் செய்யும் நிலையில் தான் வந்து நம்ம சமாதியை அடைய முடியும். ஒன்னஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அனைத்திலும் கலந்து விட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற மாதிரி இந்த சமாதி நிலைக்கு சேர வேண்டும். இது வந்து 8 லிம்ஸ் ஆஃப் அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லக்கூடியது பதஞ்சலி கொடுத்தது. ஓகே, இப்ப பஞ்ச கோஷாஸ் பிலாசபி அதை வந்து நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பஞ்ச கோஷாஸ்னா 5 கோஷாக்கள். இதை எல்லாமே நீங்க முறையாக பயிற்சி செய்யும் போது இந்த சப்டல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம் சூட்சம சரீரமாக இந்த பஞ்ச கோஷாக்கள் வந்து இருக்கிறது. இந்த பஞ்ச கோஷாக்களை இயக்குவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம்.
இந்த சக்ராஸ் முறையாக சுழற்சி பெற்று இந்த பஞ்ச கோஷாஸ் முழுமையாக உருவகம் பெற்று இருக்கும் போது குண்டலினி அப்படின்ற ஒரு மகா சக்தி வந்து உடல்ல கீழும் மேலுமாக மையமாக நமது தண்டுவடத்தில் மேலும் கீழும் சிரசு வரைக்கும் சென்று கீழே இறங்கும் போது ஆற்றல் அப்படின்றது உண்மையாக முழுமையாக ஒரு ஆற்றலை மனிதன் உணர முடியும். இதுதான் வந்து ஜீவசக்தி அப்படின்றோம். ரைட்டுங்களா? சோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகாவாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, இப்ப பஞ்ச கோஷாஸ் அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சு, பஞ்ச கோஷாஸ்ல வெளிப்புறமாக உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் கோஷா அன்னமய கோஷா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அன்னமய கோஷா தான் உடலுக்கு வெளியில இருக்கக்கூடியது. அன்னமய கோஷாவை தொடர்ந்து அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா பிராணமய கோஷா அப்படின்னு சொல்றோம். பிராணமய கோஷாவுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடியது மனோமய கோஷா. மனோமய கோஷாவிற்கும் உள்ளே இருக்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் இருக்கிறதுலே உள்ள கடைசியாக இருப்பது ஆனந்தமய கோஷம். இத நிலைகள்ல நாம் மனநிலைகளில் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வியல் முறைகள்ல நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டோமே ஆனால் இதனுடைய அர்த்தம் உண்மையாக உங்களுக்கு முழுமையாக உள்ளது. அன்னமய கோஷா அப்படின்னா நாம் உண்ணக்கூடிய உணவு நம் உடலில் நல்லதொரு வெளியில ஒரு கவர், ப்ரொடெக்ஷன் கவர் மாதிரி நம்ம உடலுக்கு வெளியில வந்து ஒரு சூட்சும சரீரமாக நிற்கும். அப்ப நீங்க நல்ல உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள், எளிதில் செரிக்கக்கூடிய உணவு, உங்களுக்கு பிராணத்தை கொடுக்கக்கூடிய உணவு, இன்னும் சொல்ல போனா சாத்வீக உணவு அப்படின்றது உப்பு, காரம், உரப்பு, புளிப்பு, துவர்ப்பு இந்த 5 வகைகளிலும் வந்து மட்டமாக வைத்து சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு நிலைகளை எளிதில் செரிக்கக்கூடிய ஒரு உணவை, இல்லை பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி சாத்வீக உணவுகளை நாம் உண்ணும் போது நம்முடைய அன்னமய கோஷா வந்து மிகவும் பலமாக இருக்கும். கோஷான்றது வந்து என்னது? எ கவர், ப்ரொடெக்டிவ் கவர். என்ன ப்ரொடெக்டிவ் கவர் அப்படின்னா சப்டில் பாடி, சூட்சும சரீரத்தினுடைய உரைகள் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடிய உரை, முதல் உரை எது அப்படின்னா அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்ணக்கூடிய அன்னமே இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இதுக்கு வந்து அன்னமய கோஷா அப்படின்ற பெயர். சரிங்களா? ரெண்டாவது, இந்த அன்னமய கோஷா மட்டும் இருந்தா போதாது. இந்த அன்னமய கோஷாவை முறையாக இயக்கி மேலும் வலு சேர்ப்பதற்கு இந்த சூட்சும சரீரத்துக்கு இரண்டாவது ஒரு கோஷா தேவை. அதுதான் வந்து என்னது? பிராணமய கோஷா. பிராணம் இல்லையா? சோ பிராணத்துல மிகவும் முக்கியமானது, இந்த முக்கியமாக மெயினா இருக்கிறது தசவாயுக்கள். தசவாயுக்கள்ல பிரதான வாயுக்களாக இல்ல, அந்த பிரதான வாயுக்கள்ல முதலாவதாக இருப்பது இந்த பிராணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் இருக்கக்கூடிய பகுதியில குடிகொண்டு இருப்பதுதான் இந்த பிராணம். அப்ப இந்த பிராணாவை முறையாக நாம் இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதன் மூலியமாக? ஒரு பிராணாயாம மூலியமாக. அப்ப பிராணம் கெட்டு போச்சு, ஸ்வரம் தப்பிந்தே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி உயிர்நிலைகளில் நாம் குன்றி விடுவோம். அப்ப பிராணத்தை எந்த அளவுக்கு நம்ம செம்மையாக பாதுகாத்து பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பிற கோஷாக்கள் எல்லாமே வலுப்பெறும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிராணமய கோஷம். அப்ப ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேயர் பிராணமய கோஷம். அன்னமய கோஷா கெட்டுருச்சு அப்படின்னா பிராணமய கோஷம் ஆட்டோமேட்டிக்கா கெட்டுவிடும். நீங்க சாப்பிட்ட உணவுல வந்து ஒரு அஜீரண கோளாறோ இல்ல வேற ஏதோ உங்களுக்கு செரிமான மண்டலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டாலோ உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஏற்ற இறக்கமாக இருக்கும், சீராக இருக்காது. அப்ப இது ஒண்ணுதான் வந்து எவிடன்ஸ். உங்களுடைய அன்னமய கோஷா பாதிப்படைந்தால் உங்களுடைய பிராணமய கோஷா பாதிப்படைந்தது. ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்னம் நம்முடைய பிராணத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு எளிதாக இயற்கையாக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அன்னமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பிராணமய கோஷா அப்படின்றத மேம்படுத்துவதற்கு பிராணாயாம பயிற்சி மிகவும் முக்கியம். அடுத்து இந்த அன்னமய கோஷாவும் பிராணமய கோஷாவும் சீராக இருக்கும் வேளையில் நிச்சயமாக மூன்றாவது கோஷா உள்ள இருக்கக்கூடியது, இது ரெண்டுக்கு அடுத்து உள்குள்ள இருக்கக்கூடியது மனோமய கோஷா. ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா தெல்ல தெளிந்த நீரோடையாக இருக்கும். எதையும் எளிதாக மேலிருந்து கீழே பார்க்க முடியும். அதனாலதான் சொன்னேன் தெல்ல தெளிந்த நீரோடை. எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையா பார்க்க மாட்டான். இந்த பிரச்சனைக்கான தீர்வாக மேல இருந்து கீழே வரைக்கும் ஊடுருவி பார்த்து என்ன இருக்குன்றதை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகுந்த அறிவு நிலைகளில் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு ஜீவனாக அவனால் திகழ முடியும். நான் வந்து இதை சொல்றேன். இப்ப மனோமய கோஷா தெளிவாக இருக்கும் வேளையில் அவனுக்கு அடுத்த கோஷா என்ன அப்படின்னு சொன்னாங்க, விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷான்றது என்ன? அவனுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையா?
அவனுடைய அறிவு கூர்மை, அவனுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். அவன் வாழக்கூடிய வாழ்க்கை தனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், தன்னை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். காரணம், அவன் வாழ்வது அறிவு நிலை வாழ்க்கை. அறிவு நிலைகளில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடைந்திருக்கக்கூடியவர். அப்ப அறிவு நிலைகள்ல உன்னதமான மனிதர்கள் நம்ம சொல்லணும்னா யாரெல்லாம் சொல்லலாம்? புத்தரை சொல்லலாம், விவேகானந்தரை சொல்லலாம், இன்னும் எத்தனையோ மகான்களையும் ரிஷிகளையும் நாம் சொல்லிக் கொண்டே போவோம். இவங்கெல்லாம் அறிவு நிலைகளில் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவர்கள், தெளிர்ச்சி அடைந்தவர்கள். இந்த பயிற்சியின் மூலயமாக இதைத்தான் யோகிக் லிவிங் அப்படின்னு சொல்றோம். யோகிக் வே ஆஃப் லிவிங் இல்லையா? அப்ப விஞ்ஞானமய கோஷாவுக்கும் அடுத்து கடைசியாக இந்த 4 கோஷாக்கள் தெளிவாக ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அவனுக்குள் என்றென்றும் அமைதியும் ஆனந்தமும் நிலைத்து இல்லையா உபரிதமாக அபரிதமாக அவனுக்கு நிலை பெறச்சு. அப்ப இதை என்ன சொல்றோம்? ஆனந்தமய கோஷா. உள்ளுக்குள்ள கடைசியா இந்த கோஷாக்கள் எல்லாமே நல்லா சீராக இருந்து விட்டால் என்றென்றும் அந்த மனிதனுக்கு ஆனந்தம் நிறைவாகவும் நிலைத்திருக்கும். அப்ப இதைத்தான் என்ன சொல்றோம்? ஆனந்தமய கோஷா கடைசியாக. இது 5 கோஷாக்கள். அப்ப இந்த 5 கோஷாக்களும் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து, நாம் பயிற்சி செய்யக்கூடிய பிரணயாமாவில் இருந்து, நாம் பராமரிக்கக்கூடிய மனோநிலைகளில் பொறுத்து, ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் பொறுத்து, நம்முடைய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அறிவாற்றலை பொறுத்து இவை எல்லாமே அமைகிறது. இப்ப இந்த கோஷாக்கள் எல்லாமே முறையாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய உடலில் நாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 72,000 நாடிகள் ஓடுகிறது இல்லையா? இந்த 72,000 நாடிகளும் எப்படி சீராக ஓட்டம் பெற்று நம்முடைய உயிரோட்டத்தை நிலைபெற செய்கிறது நாம் வாழக்கூடிய காலங்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அறிவியல் அப்படின்னு கூட நாம் சொல்லணும். சோ நம் உடலில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் நிலைகளில் உடல்நிலை அப்படின்ற ஒண்ணு செயல்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தட்பவெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தட்பவெப்பமானது. அப்ப இந்த டெம்பரேச்சர் இந்த உடல்ல எப்படி நிர்வகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடப்புறமாகவும் வலப்புறமாகவும், குளிர்ச்சியாகவும் உஷ்ணமாகவும். சரிங்களா? இடதுபுறம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடகலை, வலது பக்கம் இருக்கக்கூடியது பின்கலை. அப்ப இடநாடி இது பின்கலை அப்படின்னு சொல்றோம். இந்த பிங்களா நாடியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூரிய நாடின்னு சொல்லுவோம். இடகலை அப்படின்னு இடது பக்கம் இருக்கக்கூடிய நாடி அப்படின்ற சுவாசத்தை தான் சொல்றோம். இடது பக்க நாடி சுவாசம், இடது பக்க சுவாசத்தை என்ன சொல்றோம்? சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவோம். குளிர்ச்சியானது, இது உஷ்ணமானது வலது பக்கம். மையமாக ஓடக்கூடியது சுஷும்ன நாடி அப்படின்னு சொல்லுவோம். சுஷும்ன நாடி இது எங்க போய் சேரும்னா சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடியதுல. அப்ப அந்த சுஷும்ன நாடி மொத்தம் இதை முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடிகள் முதல் சுற்றில் சுழற்சி பெறுவது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மையமாக உடலில் இந்த இடகலையாகவும் இந்த பின்கலையாகவும் சுஷும்ன நாடியாகவும் ஓடி சமநிலையில் இவை இருக்கும் போது முறையாக உள்ளே சக்கராக்கள் இயக்கம் பெறும். 7 சக்கராஸ் இருக்கு. சரிங்களா? 5 கோஷாஸ் சொன்னோம். இந்த 5 கோஷாஸ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் முறையாக நிர்வகிக்க தெரிந்து கொண்டால் அடுத்த 2வது நிலைகளில் அவனுடைய நாடிகளை அவன் நல்ல முறையில் நிர்வகப்படுத்த முடியும். அப்ப நாடிகளை நிர்வகிக்கிறது அப்படின்றதும் ஒரு கலை தான். அதுதான் என்ன சொல்றோம்? இடகலை சூரியகலை அப்படின்னு சொல்றோம். இடகலை பின்கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடது பக்க நாடி அப்படின்றது சந்திர நாடி, வலது பக்க நாடி அப்படின்றது சூரிய நாடி. சரிங்களா? மையமாக ஓடக்கூடியது என்ன சொல்றோம்? சுஷும்ன நாடி அப்படின்னு சொல்றோம். இது மாறி மாறி ஓடும் ஒரு மனிதனுக்கு. அப்ப நீங்க கோபப்படும் போது உங்களுடைய சூரிய நாடி அதிகரிக்கும். அதிகமாக சூரிய நாடி ஓடும் போது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். சந்திர நாடி ஓடும்போது உங்களுக்கு எதுலையுமே அதிகமான நாட்டம் இருக்காது, அமைதியான ஒரு இதில் இருக்கக்கூடியது. இவை இரண்டும் கலந்து கலந்து மையமாக சமநிலையில் இருக்க வேண்டும். தட்பவெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது மையமாக சுஷும்ன நாடியில் இருக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு சக்கராக்கள் முறையாக இயக்கம் பெற்று 72,000 நாடிகளை தூண்டுதல் செய்து முறையாக இயக்கி அதன் மூலியமாக பஞ்ச கோஷாக்களை நிர்வகப்படுத்தி உங்களை ஒரு முழுமையான உயிரினமாக உங்களை வாழ்க்கையை முழுமையாக வாழச் செய்யக்கூடியது. சரிங்களா? சோ இப்ப இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சுஷும்ன நாடி, இடகலை, பின்கலை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப சக்கராக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
ஸோ சக்கராக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே மூலாதாரம் நம்ம சொல்லக்கூடியது உங்களுடைய ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடியது மூலாதாரம், சிகப்பு நிறமாக இருக்கக்கூடியது மூலாதாரம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெல்விக் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். 7 சக்கராஸ், அவை 7மே 7 நரம்பு நாடிகளின் தொகுப்புகளாக சொல்கிறோம். நாடி தொகுப்புகளை தான் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாமே. அப்ப இந்த பெல்விக் பிளெக்சஸ் தான் மூலாதாரம். இதுக்கு மேல தொப்புளுக்கும் ஆசன வாய்க்கும் நடுல இருக்கிறது சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். இந்த சுவாதிஷ்டானா அப்படின்றது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். இதை என்ன சொல்லுவோம்? ஹைப்போகாஸ்ட்ரிக் பிளெக்சஸ். ஹைப்போகாஸ்ட்ரிக் பிளெக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தொப்புள் பகுதி. இது சோலார் பிளெக்சஸ் அப்படின்றோம். இந்த சக்கராவிற்கு பெயர் மணிப்பூரகா அப்படின்னு சொல்றோம். மணிப்பூரகா சக்கரம் இந்த தொப்புள் பகுதியில இருக்கக்கூடியது. இதனுடைய நிறம் மஞ்சளாக. மணிப்பூரகத்திற்கு மேல நம்மளுடைய இருதயம் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற சக்கராஸ் பேர் அனாகதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனாகதா சக்கராவினுடைய நிறம் பச்சை நிறமாக இருக்கும். இதனுடைய பிளெக்சஸ் என்னன்னு சொல்லுவோம்? கார்டியாக் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உங்களுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரா விசுத்தி சக்கரா. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெரோட்டிட் பிளெக்சஸ். கெரோட்டிட் பிளெக்சஸ் சொல்லுவோம். அடுத்து நம்மளுடைய நெற்றிக்கண் பகுதி புருவ மத்தியில் இருக்கக்கூடியது ஆக்ஞா அப்படின்ற ஒரு சக்கரா. இந்த சக்கராவுக்கு என்ன பெயர்? மற்றொரு பெயர் அப்படின்னா மேதாலு பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேதாலு ஆளுமைக்கான பிளெக்சஸ், மேதாலு பிளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையின் உச்சி. இதை என்ன சொல்லுவோம்? செரிப்ரல் கிளாண்ட் இருக்கக்கூடியது செரிப்ரல் பிளெக்சஸ். ஸோ சஹஸ்ராரா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரா. இது பாத்தீங்கன்னா வயலட்டா இருக்கும். ஆங்கியா இண்டிகோ அப்படின்ற பச்சைக்கும் நீளத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிறமாக இருக்கும். மயில் பச்சை அப்படின்னு சொல்றோம். அந்த நிறத்துல இருக்கக்கூடியதான் இண்டிகோ. ஸோ மேலத்துக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜிஆர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். சரிங்களா? ஸோ விரல்கள்லையுமே அதனுடைய பிரதிபலிப்பு நாம் இதில் கொடுக்கப்பட்டது அப்படி நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த சக்கராஸ் எந்த விரல்ல இருக்குது. ஸோ நீங்க மேலோட்டமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் பிலாசபி மெயினா. ஸோ இந்த யோகாசனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கராக்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 சக்கராக்களையும் இந்த பிளெக்சஸ் அப்படின்ற பாயிண்ட் இதுதான் முக்கியமானது. இந்த 7 சக்கராஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த நரம்பு தொகுப்புகள், இந்த நாடி தொகுப்புகள் அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, பிளெக்சஸ். ஸோ இந்த பிளெக்சஸ் இருக்கக்கூடிய அமைப்பட்ட இடத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க? ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுக்குறீங்க. ஒண்ணு பாடியை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அப்புறம் நல்லா ஃபிளெக்ஸ் பண்றீங்க இல்லையா? முன்னாடி கொண்டு வரீங்க, பின்னாடி போறீங்க. ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். இது செய்யும் போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? நன்றாக இயக்கம் பெறும். இவை நன்றாக இயக்கம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடங்களை, பின்களை அப்படின்ற இந்த 2 தட்பவெட்ப நாடிகளும் சுவாசமாக உயிரோட்டமாக நம் உடல்ல 2 பக்கங்களிலும் ஓட்டம் பெற்று மையமாக சுஷும்ன நாடியில் சமநிலைக்கு வரும்போது இந்த பஞ்சமகா கோஷாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 லேயர்ஸ் முழுமை பெறும். அப்ப நம்மளுடைய குண்டலினி அப்படின்ற இந்த மகா சக்தி மேலெழும்பும் சொல்லுவோம். அப்ப இந்த மகா சக்தி மேலெழும்புவதற்கு நாம் படிப்படியாக ஒவ்வொரு படியாக ஏறி செல்ல வேண்டும். இதுதான் 8 limbs ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி பதஞ்சலி அவருடைய யோக சூத்திரால சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 4 limbs, செகண்ட் 4 limbs அப்படின்னு. ரைட்டுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் 4 limbs அவுட்டர் பாடி, செகண்ட் 4 limbs இன்னர் பாடி. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது தான் இந்த பயிற்சி. ஸோ இந்த 7 சக்கராஸ் இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? மூலாதாரம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நான், ஐ ஆம் அப்படின்ற நம்மை நாம் உணர்தல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மூல ஆதாரத்தினுடைய வேலை. அப்ப நமக்குள் வலு சேர்ப்பது, இந்த உலகத்தில் நம்முடைய தொடர்பை மேலும் உறுதி செய்யக்கூடியது, நம்முடைய ஆளுமையை மேலும் உறுதி செய்யக்கூடியது, நமக்குள் ஒரு புதிய உந்து சக்தியை பிறப்பிக்கக்கூடியது. நான் நான் அப்படின்றோம் பாத்தீங்களா? ஐ ஆம் அப்படின்ற ஒரு விஷய சக்தியை உருவாக்கக்கூடிய இடம் மூல ஆதாரம். ஏனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரா, ரூட் சக்கரா.
மூலாதாரத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டானா அப்படின்ற இந்த சாக்ரல் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சக்கரம், ஆரஞ்சு நேரத்துல தொப்புள் பகுதிக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரம். இது வந்து என்னன்னா ஐ ஃபீல், நான் அயம்ன்றது மூலாதாரம், அதுக்கடுத்து நான் உணர்ந்தேன் அப்படின்றது ஏன் உணரக்கூடியது இந்த ஐ ஃபீல் அப்படின்ற இந்த சுவாதிஷ்டான சக்கரம். நல்ல உணர்வுகள், கெட்ட உணர்வுகள், பய உணர்வுகள் இல்லையா, குரோத உணர்வுகள், இந்த உணர்வுகளை அனைத்தையும் வந்து உள்ளடக்கக்கூடியது இந்த சாக்ரல் சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த சுவாதிஷ்டானம். அதனாலதான் சொல்லுவோம், சமநிலையில் மனநிலையில் என்றென்றும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக காம குரோத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகும்னா இந்த சக்கரா எளிதில் வந்து பாதிக்கப்படும். அடிக்கடி வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்றதே வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரா பாதிப்படைந்தவங்களுக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்ப இது சாக்ரல் சக்கரா. அப்ப சாக்ரல் சக்கரா ஐ ஃபீல். அப்ப எதை நான் உணர வேண்டும், எதை உணர்ந்தால் என்னுடைய இந்த சுவாதிஷ்டானம் வலுப்பெறும் அப்படின்றத நாம உணர்ந்துட்டோம்னா இந்த சுவாதிஷ்டானம் நன்றாக இயக்கம். இப்ப நான்றதை உணராம பிறர் மீதே என்றென்றும் நம்பி பிறர் அண்டியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மூல ஆதாரம் சரியாக செயல்படாது. மூலாதாரமே இல்லை, என்னடா மூலமே இல்லாம இருக்கே அப்படின்னா, எந்த ஒரு மூலதனமும் இல்லாம இருக்கேன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருக்கிறையே அப்படின்றத குறிக்கக்கூடியது சொல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல், எந்த ஒரு உணர்வும் இல்லாம, உணர்ச்சியே இல்லாத ஜடமா இருக்கானே, இப்போ உணர வேண்டிய விஷயங்களை நாம் உணர வேண்டும் நமக்காக அப்படின்றதுதான் ஐ ஃபீல் அப்படின்றது. மூன்றாவதாக மணிப்புரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சக்கரா, இது வந்து சோலார் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து இந்த இடத்துல வந்து ரஜஸ் அப்படின்றது ஃபயர் இல்லையா, ஐ டூ, எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்றத ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய சக்கரா இந்த மணிப்பூரகம் தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்தது நம்மளுடைய ஹார்ட் சக்கரா, அனாஹதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரா. இது வந்து எப்படி அப்படின்னா அன்பு பாலிக்கக்கூடிய ஒரு சக்கரா இந்த ஹார்ட் சக்கரா அனாஹதா அப்படின்றது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து ஐ ஸ்பீக், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், மொழி இல்லையா, எப்படி வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறது, எப்படி பிறருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இனிமையாக இருக்கிறது, கடும் சொல் பேசாமல் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விசுத்தியில் இருக்கு அப்படின்ற இந்த த்ரோட் சக்கரா. ஐ ஸ்பீக், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, ஆளுமையோடு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, நல்ல வாக்கு வன்மை அப்படின்றோம் பார்த்தீங்களா, இது இந்த விசுத்தியை பொறுத்தது. விசுத்திக்கு அடுத்து ஆங்கியா, மூன்றாவது கண் நெற்றிக்கண் அப்படின்றது பார்வை. ஐ சி, பார்க்கறதுனா சும்மா பார்க்கறது கிடையாது, என்னுடைய விஷன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு விஷன் இருக்குப்பா, அப்படின்னா இப்படித்தான் வாழ்வேன் வைப்பேன் அப்படின்றது எல்லாமே இந்த நியாம கோட்பாடுகளுக்கு கீழே இந்த 8 லிம்ஸ் ஆஃப் யோகால பதஞ்சலி சொன்ன மாதிரி அந்த பார்வைகளோடு நாம் வாழ்வதை உறுதி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஆங்கியா விளங்குகிறது. நம்முடைய அறிவு நிலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது ஆங்கியா சக்கரா. இந்நிலைகளில் 6 சக்கராசை தாண்டி மேல கடைசியாக வர்றதுதான் சகசிராரா கிரவுன் சக்கரா. ஐ அண்டர்ஸ்டாண்ட், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் உடலுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொண்டேன், என் உயிருக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து கொண்டேன். காரணம் என்ன, இரண்டையும் நான் நிர்வகிக்க கற்றுக்கொண்டேன் இல்லையா. அப்ப முழுமை அடையுதா. அப்ப இதுதான் வந்து யோக சூத்ரால பதஞ்சலி சொல்றது. அடுத்து திரிகுணாஸ் அப்படின்னு சொல்றோம். திரிகுணா அப்படின்னா முக்குணங்கள் அப்படின்றதான் திரிகுணாஸ். இது வந்து என்னன்னா சங்கிய பிலாசபி அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகாசனால மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. 3 குணங்கள் என்னென்ன ஒரு மனிதனுக்கு, சத்வகுணம், தமஸ் குணம், ரஜஸ் குணம் அப்படின்ற. இது எப்படி அமைய வேண்டும் அப்படின்னா, தமஸ் குணத்திலிருந்து ரஜஸ் குணமும் ரஜஸ் குணத்திலிருந்து சத்துவ குணமும் சுழற்சி பெறுவதால் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி. இப்ப சத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபீல் குட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சத்துவ குணம் அமைதியை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய குணம் சத்துவ குணம். ரஜஸ் குணம் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எனக்கு பிடித்தம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த ஒரு பிடித்தத்தை உண்டாக்கக்கூடியது இந்த ரஜஸ் குணம். ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதுல நம்மளுக்கு பிடித்தம் இருக்க வேணும், ஈடுபாடு வேணும், இதுதான் பேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே சமயம் வந்து அதை செஞ்சு முடிக்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் ஏற்படுதுன்னா அது ஆன்சைட்டி.
செய்ய முடியலையே நம்மளுக்கு அதுல ஒரு ஆதங்கம் ஏற்படுது அப்படின்னா அது ஆங்கர். அப்ப ரஜஸ் குணத்துல என்னென்ன இருக்கு? ஆர்வமும் இருக்கிறது, ஆனந்தமும் இருக்கிறது, அதே சமயம் கோபமும் இருக்கிறது, பதட்டமும் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்ததான் ரஜஸ் குணம். தமஸ் குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோம்பலா எந்த ஒரு வேலையும் செய்யாம இல்லையா, எந்த ஒரு அறிவு நிலைகள்ல உணர்தலும் இல்லாம இக்னரன்ஸ், மோட் ஆஃப் இக்னரன்ஸ் இல்லையா, டல்லா இருக்கிறது, லேசியா சோம்பேறியா இருக்கிறது, இது எல்லாமே தமஸ் குணம். அப்ப யோகாவினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி அமையப்பெற வேண்டும்னு சொல்லுது யோகா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமஸ் குணத்தில் எப்போதெல்லாம் சோம்பலாக இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம ரஜஸ் குணத்துக்குள் போக வேண்டும். நம்மளை பேஷனேட்டா நம்ம மாத்திக்கணும். ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வெட்டியா படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது இல்லையா. வேஸ்டாக டைமை வேஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஒரு நான் ப்ரொடக்டிவ் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்ல நம்மளை ஈடுபடுத்திக்க கூடாது. அப்ப எப்பவுமே தமஸ் குணத்துல இருக்கக்கூடிய நாம ரஜஸ் குணத்திற்கு செல்ல வேண்டும். சென்று நம்மளுடைய டைம் எல்லாத்தையுமே ப்ரொடக்டிவ் ஹவர்ஸாக மாற்றணும். ரஜஸ் குணத்திலேயே இருந்து கொண்டு இல்லாமல் ரஜஸ்ல போதும், சாதித்து முடித்து விட்டோம், இன்றைய நாள் பொழுதும் நாம் முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது சத்துவம் அப்படின்றது மனதிற்கு இதமளிக்கக்கூடியது, ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது, ஃபீல் குட் அப்படின்ற ஒரு நிலைக்கு தரக்கூடியது. இந்த நிலைகளுக்கு நாம் வர வேண்டும். இதுதான் சங்கியா பிலாசபியில சொல்லக்கூடியது. திரிகுணங்கள் எப்படி நமக்குள் அமையப்பட்டிருக்கிறது, இவை எப்படி நாம் இயக்க வேண்டும் அப்படின்றது. சோம்பல் அப்படின்றது பகல் பொழுதில் நமக்கு சோம்பல் இருக்க கூடாது. இரவுன்றது சோம்பல் வேணும், இருந்தா தான் உறக்கம் வரும். பகல் பொழுதுல படுத்து தூங்குறது, மதிய வேளையில படுத்து தூங்குறது உறக்கம் இல்லையா. அவன் சும்மா கண்ண மூடிட்டே அந்த சோம்பலோடு ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது இல்லையா. இது எல்லாமே தமஸ். இந்த தமஸ் குணம்ன்றது கருப்பு நிறமா இருக்கும். இது பகல் பொழுதில் இருக்கக்கூடாது. இருள் சூழ்ந்த வேளைகளில் மட்டுமே தமஸ் நிலை கொண்டிருக்க வேண்டும் முதலில் மனதில் அப்படின்றது. ரஜஸ் பகல் பொழுதில் பூரா சூரிய உதயத்தில் முழுமையாக இந்த ரஜஸ் குணம் இருக்க வேண்டும். சரிங்களா. அந்த சத்துவ குணம் அதிகாலை பொழுதிலும் அந்திசாயும் நேரத்திலும் இந்த சத்துவ குணம் நமக்குள் நிறையுமேயானால் நம் வாழ்வை நாம் முழுமையாக வாழ முடியும். இதுதான் யோகா பிலாசபில, சங்கியா பிலாசபில மிக முக்கியமாக திரிகுணாஸ் பத்தி சொல்லப்படும். இப்ப 3 குணங்களுக்கும் இருக்கக்கூடிய கம்பாரிசன் என்னென்ன அப்படின்னா, தமஸ் குணம் இருப்பவர்கள் எப்பவுமே டல்லா இருப்பாங்க. சத்துவ குணம் இருக்கக்கூடியவங்க காமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ரஜஸ் குணம் இருப்பவங்க எப்பவுமே படபடபடன் ஓப்பனா பேசிட்டே இருப்பாங்க. 2வது தமஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா தனக்குள் இருக்கக்கூடிய சிறிதளவு விழிப்புணர்வை கூட வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடியவர்கள். சத்துவ குணம் இருப்பவர்கள் தனக்குள் இருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலைகளை எளிமையாக அடுத்தவர்களுக்கு விவரிக்கக்கூடியவர்கள், எடுத்து சொல்லக்கூடியவங்க. ரஜஸ் குணம் இருப்பவங்க தன் நிலைகளில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, தனக்குள்ளே வச்சுக்குவாங்க. விஷயமான ஆளா இருப்பான், எல்லாருக்கும் சொல்லித்தர மாட்டான். இது ரஜஸ். இவன் தமசுக்கு எதுவும் தெரியாது, அதனால பிறருக்கு சொல்லித்தர மாட்டான். சத்துவம் தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருவான். ரஜஸ் தெரிஞ்சதை உள்ளடக்கிக்குவான், வெளியில சொல்ல மாட்டான். அப்ப அவேர்னஸை பிறருக்கு கொடுக்காம உள்ளே அடக்கி வைத்துக் கொள்வான். இப்ப ஒரு தமஸ் நிலையில இருக்கக்கூடியவன் பாத்தீங்கன்னா எளிதாக மன அழுத்தத்திற்குள் சென்று விடுவான். ஒரு விஷயம் நடக்குது அவனை சுத்தி அப்படின்னா, ஒரு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா அவன் தமஸ் குணம் படைத்தவனாக இருப்பான். ஏன் அழுத்தம் ஏற்படுது? விழிப்புணர்வு இல்லை அவன்கிட்ட. போதுமான அளவு அறிவு நிலைகளை அவன் பெறவில்லை. அதனால தமஸ் குணத்துக்குள்ள போயிட்டான். அப்ப நேச்சுரலாவே அவனுக்கு டிப்ரெஷன் ஏற்படும், சோம்பல் ஏற்படும், எதிலும் ஆர்வமின்மை ஏற்படும். சத்துவ குணம் இருக்கிறவன் பாத்தீங்க அப்படின்னா மிகவும் ஆனந்தமாக இருப்பான். எந்த ஒரு பெரிய விருப்பமும் அவனுக்குள் இருக்காது. இது வேணும் அது வேணும்ன்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பான் சத்துவ குணம் படைத்த. ரஜஸ் குணம் படைத்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எப்பவுமே அதிகமாக சரியாக முறை அவங்களுடைய அந்த குணம் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா கோபப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க இல்லையா, வெறுப்பு உண்டாகும் அவங்களுக்கு. அதே மாதிரி அக்ரஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து என்னப்பா இதை செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கு, ஒரே போரா இருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இது ரஜஸ் குணம் படைத்தவர்களுக்கு வரக்கூடியது. தமஸ் குணத்துல இருக்கவனுக்கு டிப்ரெஷன் உண்டாகும். ரஜஸ்ல இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பிரஷனா இருக்கக்கூடிய அக்ரஷன் இல்லையா, ஆங்கர், ஆன்சைட்டி, போர்டம், இதெல்லாம் காமனா நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்து தமஸ்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பய உணர்வுகள் பாத்தீங்கன்னா அவனுடைய அனுபவங்களாக எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சத்துவ குணத்துக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய உண்மை
தன்மையே வந்து தனக்கு அனுபவமாக அமைந்து கொண்டது. தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிடிச்சு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே அவனுக்கு நல்ல அனுபவங்களாக இருக்கும். இவன் பயந்து செய்யற விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு கெட்ட அனுபவமா இருக்கும். யாருக்கு? தமஸ்காரனுக்கு. அடுத்த ரஜஸ் குணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறரை நல்லா மோட்டிவேட் பண்ணக்கூடியவனா இருப்பான். உலகத்துல பெரிய அளவுல சாதிக்கக்கூடியவனாக இருப்பான். சரிங்களா? இந்த நிலையில ரஜஸ் இருக்கும். தமஸ் வந்து தன் நிலைகளை வந்து திரும்பி பார்ப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குற்றம், தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம், தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்க தயாராக இருக்க மாட்டாங்க. நம்ம செல்ஃப் என்கொயரி பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம்ல, ஆட்டோ சஜஷன், நான் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கேன் இல்லையா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு தமஸ் சரியா இருக்க மாட்டாங்க. பிறர் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனா சத்துவகுணம் இருக்கக்கூடியவங்க எப்பவுமே செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நாம் வந்து செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது. ரஜஸ் குணம் படைத்தவர்கள் வந்து செல்ஃப் என்கொயரின்றதுக்கே வேலை கிடையாது. எப்பொழுதும் அவங்க வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஃபயர் அண்ட் பெல்லி அப்படின்னு சொன்ன மாதிரி வயிற்றுல எப்பவும் ஒரு நெருப்பு கட்டி கலைகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு முழுமையாக செஞ்சு முடிச்சா போதும், செய் அல்லது செத்து மடி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. செஞ்சது சரியா தப்பான்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காரியத்தை செய்து முடிக்க. இதுதான் குணங்கள். 3 குணங்கள் இருக்க வேண்டும். இந்த 3 குணங்களும் அவசியம்தான். 3 குணங்களும் எப்படி அவசியம் அப்படின்னா, நம் நிலைகளில் ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த நிலைகள் நமக்குள்ள நிலை பெற வேண்டும். உறங்கும் போது தமஸ் குணம் வேணும். சரிங்களா? நம்மை விழிக்க செய்யறதுக்கு சத்துவ குணம் தேவை. விழிப்பு நிலையில் நாம் சாதிப்பதற்கு ரஜஸ் குணம். இதை 3ஐயும் கொடுப்பது யோகாசனம். இப்ப யோகாசனத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ள வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டின்றது என்னது? ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை உடல்ல வந்து உண்டாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து இலகுவாக இருக்கும். எந்த ஒரு செயலும் செய்வதற்கு தயார் நிலையில் நீங்க இருப்பீங்க. அதான் வந்து லைட்னிங் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே வந்து யோகாசனத்துல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் முக்கியமாக சமநிலை தவறாமல் இருக்கும். ஈக்லிபிரியம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி. சரிங்களா? இந்த நிலைகளை நீங்க எட்டி விட்டீங்கன்னா ஹையர் பிராக்டிஸ் ஆஃப் யோகா, யோகாவில உயர்ந்த பயிற்சிகள் இருக்கிறது. இதற்குள்ள நம்ம போக முடியும். முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை அப்படின்ற மாதிரி வெவ்வேறு நிலைகள்ல யோகாசன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எப்படி நாம் அதை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்கிறோம் அப்படின்ற முறைகளை பொறுத்து. இதை செய்வதனால வந்து மனதிற்கு என்றென்றும் சந்தோஷம் நிலைக்கும். உடல்ல நோய் எதுவும் இருக்காது முக்கியமாக. சரிங்களா? அப்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துக்கம், துயரம் இவை அனைத்தையுமே அதாவது சரிவிகிதமாக நாம் பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது நமக்குள்ள வந்து கிடைக்கப்படும். இது முக்கியமான ஒரு குணமாக நம்ம பார்க்கிறோம். இது எதெல்லாம் பாடியில நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், உங்களோட தசை, எலும்பு, நரம்பு மண்டலம் இவை அனைத்துமே வந்து நல்லா வந்து உறுதித்தன்மையோடு இயங்க செய்யும். உங்களுடைய சுழற்சி மண்டலம், உங்களுடைய செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், உங்களுடைய சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களுடைய நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், உங்களுடைய நாளமில்லா சுரப்பி மண்டலம்னு சொல்லக்கூடிய எண்டோகிரைன் சிஸ்டம், உங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்கும் மண்டலம், மேற்கொண்டு இன்னும் சொல்லலாம் உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஈவன் இனப்பெருக்க உறுப்பு மண்டலங்களும் கூட. சரிங்களா? அடுத்து முக்கியமாக எதை ரிமூவ் பண்ணும் பாடியில இருந்து அப்படின்னா மென்டல் டென்ஷன், பிசிக்கல் டென்ஷன். மென்டல் அண்ட் பிசிக்கல் டென்ஷன். பிசிக்கல் டென்ஷன் அப்படின்றது பாடியில ஏற்படக்கூடிய மார்பிட் அக்குமுலேஷன் நம்ம சொல்லக்கூடிய கழிவுகள். இதை எளிமையாக வெளியேற்றும். உடல்ல ஏற்படக்கூடிய கழிவுகள் யோகாசனத்தின் மூலமாக எளிமையாக நீக்கப்படும். மனதில் ஏற்படக்கூடிய கழிவுகளும் எளிதாக என்ன பண்ணும்? வெளியேற்றப்படும். when you do meditation, தியானம் செய்யும். இப்ப பிராணாயாமா, மெடிடேஷன் இவை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். பிராணாயாமன்றது பிரீத்திங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ உயர்நிலை யோகாசனத்திற்கு நம்மளை தயார் செய்து கொள்வதற்கு இந்த பிராணாயாமா அப்படின்ற இந்த சுவாச பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? 72,000 நாடிகளை சுத்தம் செய்வதற்கு இதைவிட ஒரு சிறந்த சர்வரோக நிவாரணி வேற எதுவுமே கிடையாது. பிராணாயாமா மட்டும் செஞ்சாலே போதுமானது. 72,000 நாடி முழுமையாக சுத்தம் பெறும்.
தேவையில்லாத பய உணர்வுகள், அறியாமை இவற்றை எல்லாமே போக்கக்கூடிய ஒரு அறிவு சுடராக நமக்குள்ள என்றென்றும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த பிராணாயாமா. மைண்ட் என்னைக்கும் ஃபிட்டா இருக்கும். உங்களுக்கு அதிக நேரம் தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முயற்சி எடுத்து பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு வழிவகை கொடுக்கும். உடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாதம், பித்தம், கபம் இதனுடைய இம்பேலன்சஸ் மூலியமாக ஏற்படக்கூடிய அனைத்து வித வியாதிகளையும் நீக்கி உடலை சமநிலைக்கு கொண்டு வரும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மெடிடேஷன் கொண்டு வரக்கூடியது. உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய டென்ஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இல்லையா, வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், அடுத்து கோபம், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. உங்களுடைய லங் கெப்பாசிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பிராணசக்தியை உடல்ல அதிகரிக்கும். ரத்தத்தை நல்லா சுழற்சி பெற வைக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் சிஸ்டமும் ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன், அதாவது சமநிலையில் என்றென்றும் தங்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது பிராணாயாமாவுடைய பெனிஃபிட்ஸ். இப்ப மெடிடேஷன், தியானத்தினுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிரேட் டிராங்குலைசர் அப்படின்னு சொல்லுவோம். டிராங்குலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்தமாக உடல், மனம், உயிர் இவை மூன்றையுமே சமநிலையில் வைத்து மென்மையாக அதை எப்படின்னா பராமரிக்கும். இதுதான் டிராங்குலைசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராங்குலைசர்ஸ். மதம் கொண்ட யானைய ஒரு டிராங்குலைசிங் இன்ஜெக்ஷனை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஷாட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா காம் டவுன் பண்றது. இந்த டிராங்குலைசிங் எஃபெக்ட் எங்க கிடைக்கும்? தியானத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் பயிற்சி செய்யும். இது என்னென்னதெல்லாம் நம்மளுக்கு நன்மையாக கொடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஒண்ணு, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தூண்டி அதன் மூலியமாக நல்ல ஒரு எதிர்ப்பாற்றலை நம்ம உடலுக்கு கொடுக்கும். நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் இவை நன்றாக தூண்டப்பட்டு நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் நல்லா பாடியில ஃபங்க்ஷன் ஆகும். ஹைப்போதலாமஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி, அமிக்டலா அப்படின்ற செல்ஸ் மூலியமாக ஆல்கெமி அப்படின்ற ரசவாதம் நம் உடலுக்குள் நடப்பதற்கு, நம்மை ஒரு உயரிய ஆன்மீக ரீதியாக நம்மளை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சுரப்பி நன்றாக செயல்படும். என்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி நிவாரணிகளே அங்கெங்கே அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப இதை என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணி நம்ம உடலை நன்றாக பாதுகாக்கும், மனதையும் நன்றாக பாதுகாக்கும். இப்ப அதிக காலம் மெடிடேஷன் ரெகுலராக பண்றவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை நிர்வகித்துக் கொள்வார்கள். மனோநிலைகளில் ஏற்படக்கூடிய சுழற்சி நிலைகளில் தன்னை பராமரித்துக் கொள்வார்கள். நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் அதை எமோஷனல் ரெகுலேஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதில் அவர்கள் முறையாக தன்னை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஈடுபடுத்தி கொண்டு சமன்படுத்திக்குவாங்க. அதுல நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அடுத்ததாக ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது, எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் இம்மிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த கர்மா அப்படின்ற இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு பாத்தீங்களா, இது முறையாக செயல்படும். இது முறையாக செயல்பட்டால்தான் நம்முடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதிப்படையாது. அப்ப இது ரொம்ப முக்கியமாக இந்த ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோலை ரெகுலேட் பண்ணக்கூடிய மெடிடேஷன்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான விளைவுகளை கொடுக்கும். மென்டல் டிசார்டர்ஸ், நம்ம மைண்ட்ல ஏற்படுகிற பிரச்சனைகள், எமோஷன்ஸ், ஃபியர், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வில் பவரை நம்மளுக்குள்ள இது கொடுக்கும். அடுத்ததாக நம்முடைய ஆல்பா மைண்டு, தீட்டா மைண்டு அப்படின்னு சொல்றோம். 2 வேவ்ஸ் இருக்கும். 5 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டா, டெல்டா, 5 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் வேவ்ஸ் அப்படின்றத பார்த்திருக்கோம். டெல்டான்றது ரொம்ப டீப்பா போயிடுறது, ஆழ்நிலை, எந்த ஒரு கனவுகளும் இல்லாத ஆழ்ந்த உறக்கம், ஈவன் கோமா ஸ்டேஜ் முதல் கொண்டு டெல்டா தான் சொல்லுவோம். தீட்டா ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்டோட இருக்கக்கூடிய உறக்கம் இல்லைங்களா. இப்ப ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. ஸோ இந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த தீட்டா வேவ்ஸ்ன்றது நம்ம மனநிலைக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு அற்புதமான ஒரு உடல் ரீதியான ஒரு உந்துதலுக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இருக்கும். அப்ப அந்த தீட்டா வேவ்ஸ்ல நம்ம மைண்டை கொண்டு போகும், ஆல்பா வேவ்ஸ்ல நம்ம மைண்டை கொண்டு போகும். பீட்டான்றது நம்ம விழிப்பு நிலைகள்ல நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பீட்டா வேவ்ஸ். ஆல்பா வேவ்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. இப்ப பாத்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் கம்மியாகும் போது பாடிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகும் போது உள்ளுறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள், செல்கள் அனைத்துமே சீராக செயல்படும்.
அப்ப இது ஒரு மனிதனை மிகவும் பாசிட்டிவாகவும், மிகவும் ஆற்றலோடும், ஆனந்தத்தோடும் வைத்திருக்கு. இதுதான் மெடிடேஷனுடைய முக்கியமான எஃபெக்ட்ஸ். இப்ப இது மட்டும் இருந்தா பத்தாது. ஆகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப டயட்டினுடைய பிரின்சிபல் என்ன? ஆரோக்கியமாக இருப்பதுன்றதுக்கு இப்ப பார்த்துருக்கோம். இப்ப டயட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் லிவிங் அப்படின்னா, எதை நாம் உண்ண வேண்டும் அப்படின்றதுல முதல்ல ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்கணும். சரிங்களா? எந்த அன்னத்தை நாம் உண்ண வேண்டும், எப்போது உண்ண வேண்டும்? யூ ஆர் வாட் யூ ஈட். எதை நீ உண்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். மாமிசத்தை உண்டைங்க அப்படின்னா அந்த ஒரு மாமிசத்தை இருக்கக்கூடிய அது இயல்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடாக நீங்கள் இருப்பீர்கள். சரிங்களா? சோ இந்த மாமிசம்ன்றது பிராணத்தை கொடுக்கும் உணவா எடுக்கும் உணவானா பிராணத்தை எடுக்கக்கூடிய. அப்ப இந்த மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கும், விரக்தி அதிகமாக இருக்கும், ஒரு சமநிலையற்ற ஒரு நிலை இருக்கும் உடல்ல. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, பட் ஹெல்த்தி வே ஆஃப் லிவிங், யோகா, வே ஆஃப் யோகிக் லிவிங் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா மாமிசம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதான் சொல்றேன். எதை நீங்க உண்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஒரு சாத்வீக உணவை நீங்கள் உண்டீர்கள் அப்படின்னா சாத்வீக குணத்தோடு இருப்பீர்கள். ரஜஸ் உணவாக இருக்கக்கூடிய மாமிசங்களை உண்டீர்கள் என்றால், காரமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் உண்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ரஜஸ் குணம் அதிகரிக்கும் போது பித்தம் அதிகரிக்கும். சத்துவ குணம் உங்களுக்குள்ள இருக்கும் போது நிலை பெற்று சமநிலையில் இருப்பீர்கள் இல்லையா? தமஸ் குணம் உங்களுக்குள் அதிகரிக்கும் போது கபம் அதிகமாகும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அப்புறம் அனேன பிரம்ம ரசேன விஷ்ணு போதார் தேவோ மகேஸ்வரா அப்படின்றது நாம் உணவை உண்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு கொடுக்கப்பட்டிருக்க சமஸ்கிருத மந்திரமாக பார்க்கிறோம். கண்ட்ரோல்டு டயட். நாம் உண்ணக்கூடிய உணவில் என்னென்னைக்கும் பாத்தீங்கன்னா சமநிலை இருக்க வேண்டும். சாத்வீக உணவாக இருக்க வேண்டும் இல்லையா? எவ்வளவு சாப்பிடுகிறோம் அப்படின்றது முக்கியம். எப்போது சாப்பிடுகிறோம் அப்படின்றது முக்கியம். ஒரு உணவிற்கும் மறு உணவிற்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, உண்ணக்கூடிய உணவில் என்ன அளவு இருக்கிறது அப்படின்றத பாக்குறேன். என்ன அளவுன்னா அமௌண்ட் மட்டும் கிடையாது, அதுல நியூட்ரிஷன் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது, சமவிகித சரிவிகித உணவாக இருக்கிறதா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஹவு மச் யூ ஈட், வாட் யூ ஈட், வென் யூ ஈட். எப்ப சாப்பிட்றீங்க? காலை, மதியம், இரவு 3 வேளை. இதையும் தாண்டி இடைப்பட்ட வேளையில நீங்க சாப்பிட்றீங்கன்னா அது உடல்ல நோயைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். அதான் சொல்றோம். அப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்றதுல கொடுக்கப்பட்டது தன்மன போஜனகத சித்தகா அப்படின்னா, தன்னுடைய மனது எதை சொன்னாலும் அதை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. நம் உடலுக்கு இதுதான் தேவை அப்படின்றத நம் மனதிற்குள் விதைத்து அந்த மனம் அதை முழுமையாக பின்பற்றி கடைபிடித்து நம்மை இயக்கி அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது அது முழுமையாக நம் உடலில் சேரும். இதுவே நல்ல ஒரு உயிரோட்டத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு மனநிலையும் நமக்கு கொடுத்து நம்மை ஒரு யோகிக் வே ஆஃப் லிவிங் அப்படின்றதுக்கு நம்மளை அர்த்தப்படுத்தும். அப்ப ஒரு திரிதோஷ நிலைகளை, திரிதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாத பித்த கபம், இவற்றை சமநிலையில் வைத்து நம்மளை நோய் நிலைகளுக்குள் எடுத்து செல்லாமல், தோஷங்களுக்குள் எடுத்து செல்லாமல் இருப்பதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவு மிகவும் அத்தியாவசியமாக அமைகிறது. 2வது, இந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடமும் மிக முக்கியமாக அமைகிறது. இதில் பார்க்கப்படுகிறது. தயாரிக்கக்கூடிய இடம் அப்படின்றது அநேக நேரங்களில் வீடாக இருக்க வேண்டும். உணவு தயாரிக்கக்கூடிய உணவு எப்படி தயாரிக்கணுன்றது சுத்தபத்தத்தோடு இருக்க வேண்டும். உணவை எப்படி நாம் கழுவி சுத்தம் செய்து சமைக்கிறோமோ அதே போன்ற இந்த உணவை சமைக்கக்கூடியவர்கள் சுத்தமாக குளித்து முடிச்சு, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லையா, குளித்த பிறகுதான் பெண்கள் சமைக்க வருவாங்க. ஆனா இன்னைக்கு அதற்கு வாய்ப்புகள் இல்லை. சோ அதெல்லாம் குறைந்து விட்டது. அடுத்து நாம் உண்ணக்கூடிய உணவு எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எளிதாக ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு நாம் அதை சமைக்க வேண்டும். சமைக்கக்கூடிய உணவுகள் இல்லையா, ஒரு சில உணவுகளை பச்சையாக, அதாவது பச்சடி இந்த மாதிரி வைக்கிறோம் வைங்க, பச்சை காய்கறிகளாக வைக்கும் போது இதனுடைய செரிமானம் இலகுவாக இருக்கும். அதே இதை கொண்டு போய் நீங்க ஒரு சில இதோட கலக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெங்காயத்தை அறுத்து தயிர்ல போட்டு பச்சடியா மாத்திடுறீங்க. இப்ப இதனுடைய டைஜஷன் ஸ்லோ டவுன் ஆகும்.
இதைத்தான் வந்து சொல்றாங்க. எந்த உணவு எப்படி எளிதாக வேகமாக ஜீரணம் ஆகிறதோ அதை அதனுடைய தன்மையில் வைத்து சமைப்பதே ஒரு கலை. இதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? வேகமாகவும் சாப்பிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெதுவாகவும் சாப்பிடக்கூடாது. மீடியமான ஒரு ஸ்பீட்ல நாம மென்று நன்றாக சுவைத்து மென்று அதுக்கப்புறம் தான் விழுங்க வேண்டும். இது வந்து நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கும் போதும் பசியோட எந்திரிக்கும். அதான் வந்து சொல்லுவோம், பசித்து புசித்தலும் புசித்த பின் பசித்தலும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது யோகிக் வே ஆஃப் லிவிங்ல இந்த உணவு அப்படின்னு சொல்லி வரும்போது பஞ்சமகா யாஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமகா யாஜனா அப்படின்றது வந்து ஆஃபரிங்ஸ். யாருக்கெல்லாம் வந்து இந்த உணவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு வைக்கிறது, உணவளிக்கிறது. சாமி கும்பிடுறாங்கல்ல, பித்ருக்களுக்கு முன்னோர்கள் அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ற மாதிரி கொஞ்சம் உணவை வந்து வச்சு சாமி கும்பிடுறது. கடவுளுக்கு உணவளித்தல். அடுத்து விருந்தாளிகள் யாரும் வந்து அவங்களுக்கு விருந்தளித்தல் இல்லையா? குழந்தைகளுக்கு பரிமாறுறது. வீட்டுல அதாவது நீங்க நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஜீவராசிகள் வளர்க்குறீங்கன்னா அதுகளுக்கு உணவளித்தல். இதையெல்லாம் முடிச்சு நீங்க உணவை உண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறப்பு அப்படின்றத பஞ்சமகா யாஜனா அப்படின்றது சொல்கிறது யோகத்தில். சரிங்களா? ஓகே. இந்த உணவு யார் கையினால் தயாரிக்கப்படுகிறது, எந்த அளவு சுத்தபத்தமாக தயாரிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ற அளவுதான் அது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் உடலில் நல்ல வினைகளையும் கெட்ட வினைகளையும் செய்யும். நீங்க ஹோட்டல்ல போய் பாருங்க, சமயக்கட்டுக்குள்ள போய் பாருங்க, எப்படி சமைக்கிறாங்க, எந்த நிலைகள்ல அவங்க சமைக்கிறாங்க, என்ன மனோநிலைகள்ல சமைக்கிறாங்க. இவை அனைத்துமே வந்து என்ன ஆகும், வெளிப்பாடாக அந்த உணவின் மூலியமாக உங்கள் உடலுக்குள் சென்று உங்கள் மனோநிலைகளில் வெளிப்படும். புரியுதுங்களா? அதான் எதை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். யார் அதை சமைக்கிறார்களோ அதன் மறு உருவமாகவே நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இதுவும் முக்கியமான கூற்று சொல்லப்பட்டது யோகாசனத்தில். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அந்தந்த கால நிலைகளுக்கு ஏற்ற உணவை நாம் உண்ண வேண்டும். குளிர்காலம் அப்படின்னா வெப்பமான உணவுகளை உண்ண வேண்டும். வெப்ப காலம் அப்படின்னா குளிர்ச்சியான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். வாயு காலங்கள், காற்று வீசக்கூடிய சீசன்ல போயிட்டு நம்ம போய் வாயு பொருட்களாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடல்லயும் வந்து வாயுக்கள் அதிகமாகும், மிகையாகும். அப்ப திருதோஷங்கள்ல நம்ம வந்து என்ன ஆகும், தோஷ நிலைகளுக்குள் சென்று நோய் நிலைகளை சந்திக்க நேரும். அப்ப இதையுமே வந்து யோகா பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லுது நம்மளுக்கு. ஓகே. இப்ப யோகிக் லிவிங் அப்படின்றதுக்கு வந்துட்டோம். இந்த யோகிக் லிவிங்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நிறைய இருக்கு. சந்தேகங்கள்ல மேலோட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. யோகா அப்படின்றது மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உடல்நிலைகளுக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு உடலுக்கும் மாறும். ஒருத்தர்னால நல்லா குனிஞ்சு தரையை தொட முடியும், ஒருத்தர்னால முட்டி வரைக்கும் தான் தொட முடியும். யாருனால எவ்வளவு செய்ய முடியுதோ அது அவங்களுடைய யூனிக்னஸாக வச்சு பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால இதுல நல்ல ஒரு நிலைகளை அடைய முடியும். அதுதான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது நீங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கும் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்தன்மையான ஒரு பயிற்சி அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கணும் எப்பவுமே. சரிங்களா? எப்பவுமே இந்த யோகா பயிற்சி அப்படின்றது உங்களுடைய உடல் ரீதியாக, உங்க மனோ ரீதியாக, உங்களுடைய எழுச்சி, மனோ எழுச்சி மூலியமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் சமநிலைப்படுத்தி ஆரோக்கியமாக உங்கள் மனநிலையை வைத்திருக்கிறதுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பயிற்சியாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். சரிங்களா? இது இன்னும் போய் சயின்டிபிக்கா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்ற நரம்பு மண்டலம் இருக்கிறது. இது என்னன்னா எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு நரம்பு மண்டலம் ஒரு இயக்கத்தை அதிகப்படுத்தினால் மற்றொரு நரம்பு மண்டலம் இதை வந்து மட்டுப்படுத்தும். சின்க்ரனைசேஷன் இல்லையா? ஸோ இந்த பேலன்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நர்வஸ் சிஸ்டத்துல எஸ்என்எஸ், பிஎன்எஸ் நம்ம சொல்லக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஒன்னு ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும், இன்னொன்னு ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். இது ரெண்டும் நடந்தா தான் பேலன்ஸ்ல சீராக ஓட முடியும். அப்படின்னா தான் பிளட் பிரஷர் 120/80 சிஸ்டோல் பை டயஸ்டோல் அப்படின்றத உங்களால உறுதி செய்ய முடியும். இல்லை அப்படின்னா கண்ணாப்பின்னான்னு கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப முக்கியமாக இந்த யோகிக் வே ஆஃப் லிவிங்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை அப்படின்றதுல இதுல நாடிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களுடைய நரம்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தது.
அப்ப அந்த நரம்புகள் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இவற்றை முறையாக பராமரிக்கக்கூடியது. அடுத்ததாக உங்களுடைய வேகஸ் நர்வ். வேகஸ் நர்வ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடியது, உங்களுடைய மூச்சிறைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ரெஸ்பிரேட்டரி ரேட், இதை கம்மி பண்ணக்கூடியது, உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் அப்படின்றத கட்டுப்படுத்தக்கூடியது. இவை எல்லாம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டால், மெட்டபாலிசம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு இல்லையா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அண்ட் டிசீசஸ், ஈவன் அப் டு கேன்சர் இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு. அப்ப இது வந்து சமநிலைப்படுத்துகிறது அப்படின்ட்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த யோகா அப்படின்றது. சமதோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய திரிதோஷங்களை சமநிலைப்படுத்தக்கூடியது. சரிங்களா? சோ எப்பவுமே வந்து இந்த யோகாசனங்கள் நம் உடலுக்கு கழிவு நீக்கத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆற்றல் மேம்படுத்துதலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மனநிலைகளை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஸ்தூல சரீரத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சூட்சும சரீரத்தை நிர்வகிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதை எல்லாமே மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம் இந்த யோகாசனத்துல. சரிங்களா? இதோட முடிச்சிடாம உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பவன் முக்தாசனத்தை இப்ப இதை தொடர்ந்து நம்ம இப்ப செய்ய போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யுங்க. பவன் முக்தாசனம் முதல்ல செய்யணும். பவன் முக்தாசனம் எதுக்கு அப்படின்னா பாடியை கம்ப்ளீட்டா எல்லா ஜாயின்ஸும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. இதை ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோகாசனத்துக்குள்ள செல்லலாம். யோகாசனம் செய்து முடித்ததுக்கு பிறகாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராணாயாமா செய்ய வேண்டும். பிராணாயாமா செய்து முடித்து விட்டு பிறகு தியானம் இதுக்குள்ள போக வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 இது. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன், ரிலாக்ஸேஷனுக்கு அடுத்து யோகாசனா, யோகாசனாவுக்கு அடுத்ததாக பிராணாயாமா, பிராணாயாமாவுக்கு அடுத்ததாக மெடிடேஷன். ஸோ இன்னைக்கு இதுல கண்டினியூஷன்ல இப்போ ப்ராக்டிகல்ஸா நீங்களும் என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யுங்க. இப்போ இதனோட தொடர்ச்சியாக இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோ நம்முடைய இந்த பவன் முக்தாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பார்ப்போம்.